படத்துல காமெடி இருக்குமா அப்படின்னு நினைச்சு வந்துடாதீங்க. இந்த படத்துல காமெடி எல்லாம் கிடையாது. இந்த படம் ரொம்பவே ஒரு சீரியஸான ஒரு படமா தான் இயக்கியிருக்காரு. நாகர்கோயில்ல புறப்படுற வடிவேலுவும் ஃபகத் ஃபாசிலும் திருவண்ணாமலையை நோக்கி பயணிக்கிறாங்க. வடிவேலு மற்றும் ஃபகத் ஃபாசிலை சுத்தி தான் இந்த ஒட்டுமொத்த கதையுமே அமைக்கப்பட்டிருக்கு. ஃபகத் ஃபாசில் ஒரு திருடனா இந்த படத்துல வராரு. வடிவேலு அவர்களுக்கு அல்சைமர் நோய், அதாவது மூளையில ஏற்படக்கூடிய சில பாதிப்புனால அடிக்கடி ஞாபக மறதி ஏற்படக்கூடிய வடிவேலு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த படத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்காம செகண்ட் ஹாஃப்ல இந்த படத்தை வந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு 100% புரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண எல்லா தப்பையும் சரி செய்யணும்னு டைரக்டர் நினைச்சிட்டாரான்னு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல கதை சொல்றேன்ற பேர்ல என்னென்னமோ கதைகள் எல்லாம் கொண்டு வந்து சொல்லி அதுக்கு என்னென்னமோ காரணங்கள்லாம் சொல்லி ஏதோ ஒண்ணு பண்ணி ஆடியன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை கண்டிப்பா நம்ம ஒரு தடவை பார்க்கலாம்.